விளக்கம். கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் நாட்டுப்படையில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது வந்து கடியலூர் உருத்தரங்கண்ணனார் தான் எழுதியிருக்கிறாரு. கண் ஊர்த்துனதுனால வந்துட்டு அவருக்கு கலங்கரை விளக்கம் தான் வந்துட்டு வழிகாட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டு கலங்கரை விளக்கம் எழுதுனது கண் ஊர்த்துனவர் அப்படின்னு சொல்லிட்டு உருத்தரங்கண்ணனார் அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுங்க. ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு கடலும் கடை சார்ந்த இடமும் பார்த்திங்கன்னா தமிழர் வாழ்நிலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. கடலோடு வாழ்ந்த தமிழர்கள் தம் தொழில்நுட்ப அறிவால் வந்து களம் படைத்து அதனை கொண்டு வந்து மீன் பிடித்து வணிகம் செய்து வாழ்ந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கொண்ட தொழில்நுட்பமே பார்த்திங்க அப்படின்னா கலங்கரை விளக்கம்னு சொல்கிறாங்க. அந்த கலங்கரை விளக்கத்திற்கான பாடல் தான் இது சொல்கிறாங்க. ஓகேங்க. வானம் ஊன்றிய மதலை போல். வானம் ஊன்றிய அப்படின்னா வானம் தாங்கியன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ வானம் தாங்கிறது எதுங்க? கோட்டை பற்றி சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக, வானம் தாங்குச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அப்போ வானம் தாங்கினதுன்னு சொல்லி எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு மதலை அப்படின்னா வந்துட்டு மதலைக்கு வந்துட்டு குழந்தை அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது, தூண் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா. முதல்ல இங்கே வந்து தூண் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா வந்து கலங்கரை விளக்கத்தை வந்துட்டு வானத்தை வந்து தாங்குற தூண் போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மதலை அப்படிங்கிற வேர்டை மானத்தை வந்து தாங்கிறது அப்படிங்கிறத வச்சுட்டு இது வந்து கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் சொல்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஏணி சாத்திய ஏற்றுஞ்சென்னி. சென்னி அப்படின்னா வந்து உச்சின்னு அர்த்தம், தலைன்னு மீனிங் இருக்குது. அப்புறம் வந்துட்டு சோழமன்னனை சென்னின்னு சொல்லி குடிப்பாங்க. ஓகேங்களா. அப்போது ஏணி சாத்திய அது அப்போது ஏதோ ஒரு பொருளை தான் ஏணி சாத்துறது அப்படின்னா ஒரு பொருளை தான் சொல்லுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சாத்தியம்னா அதாவது ஏணி போட்டு ஏற முடியாத அளவுக்கு உச்சியை கொண்டிருக்குது அப்படிங்கிற உச்சிங்கிறது சென்னிங்கிறது வந்தீங்கன்னா உச்சின்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா. அப்போ அது எது ஏணி சாத்தி ஏற முடியாத அளவுக்கு அப்படிங்கிறது ஓமைப்படுத்திக்குது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு கலங்கரை விளக்கத்துக்காக தான். ஸோ கலங்கரை விளக்கத்தை பற்றி படிக்குது. அவர் வந்து கடியலூர் உருத்தரங்கண்ணார் தான் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. விண்புற நிவந்த விண்ணை வந்துட்டு விண்புற வந்து விண்ணை முட்டும் அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு வேயா மாடத்து அப்படின்னா மாடம் அப்படிங்கிறத வச்சுட்டு வந்துட்டு கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வேயா மாடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம். வேயா மாடம் அப்படின்னா வந்துட்டு அந்த திண்மையான சாந்து பூசப்பட்ட ஒரு இது வைக்கோலால் வேயப்படாதது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா. அடுத்தது இரவில் மாட்டிய இலங்கு சுடி நெகிழி அப்படின்னு சொல்லி. இரவில் மாட்டினது எதுங்க? ஒரு இது வந்துட்டு ஒரு கோட்டையை பற்றி புகழும்போது இரவில் மாட்டின இலங்கு சுடின்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா. அப்போ இரவில் மாட்டுனா ஒரு வெளிச்சந்திர ஒரு பொருளை தான் சொல்லியிருப்போம். ஸோ அது வந்துட்டு அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நெகிழி அப்படின்னா வந்துட்டு தீச்சுடர் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா. நெகிழி அப்படின்னா தீச்சுடர் அப்படின்னு மீனிங். அடுத்தது உறவு நீர் அப்படின்னா பெரும்பரப்புடைய நீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. பெரும்பரப்புடைய நீர் எதுங்க? கடல். ஓகேங்களா. அழுவம் அப்படின்னா கடல். ஓகேங்களா. பெரும்பரப்பு நீருடைய அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு சொல்லுவோம். களம் அப்படிங்கிறது என்னங்க? பெரிய கப்பலை குறிக்கிறதா வந்துட்டு களம்னு சொல்லுவாங்க. களத்தை கூட அதாவது ஓடுகான்னா ஓடுகின்ற கப்பலை வந்துட்டு கரையும் அப்படின்னா அழைக்கும் துறை. அது எது அழைக்குங்க? எது அழைக்கும்? கலங்கரை விளக்கம் தான் அழைக்கும். ஸோ கலங்கரை விளக்கத்தை பற்றி பாடிக்கிறது யாருங்க? கடியலூர் உருத்தரங்கண்ணனார் தான் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும். ஓகேங்களா. மதலை அப்படின்னா வந்துட்டு தூண் அப்படின்னு சொல்லிட்டு மதலைக்கு வந்துட்டு இன்னொன்று மீனிங் குழந்தைன்னு சொல்லி இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் மதலை அப்படின்னா வந்துட்டு தூண். ஓகேங்களா. நெகிழி அப்படின்னா தீச்சுடர். ஓகேங்களா. நெகிழி அப்படின்னா தீச்சுடர். ஓகேங்களா. அழுவம் அப்படின்னா கடல். கடலுக்கு நிறைய மீனிங் இருக்குதுங்க. ஆழி, ஆறுகளி, பவ்வம், புணரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஓகேங்களா. அந்த அப்படி வந்து அழுவம் அப்படின்னா வந்துட்டு கடல். ஓகேங்களா. அழுவுன தண்ணியெல்லாம் வந்துட்டு அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழுவம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்களா. வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது. அடுத்தது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேயா மாடம் அப்படின்னு சொல்லி வந்தாவே கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் எழுதிக்குது அப்படின்னு சொல்லிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்களா. சென்னி அப்படின்னா உச்சி. ஓகேங்களா. உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு. ஓகேங்களா. கரையும் அப்படின்னா வந்துட்டு அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காகம் கரையுது அப்படின்னா காகம் அழைக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா. நூல்வெளி எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு பாலை நிலத்துக்கு போயிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அங்கே ஒரு பெரும்போர் நடக்குது, பெரும்படை போர் நடக்குது. அதை வந்து இளைஞரெல்லாம் வந்து அலையா திரண்டு பண்ணுறாங்க. அதை பார்க்க போனவர் பார்த்திங்கன்னா கண்ணில் கடிச்சு போடுது ஏதோ ஒன்று. ஸோ அவருக்கு உறுத்தி இருக்குது கண். அதுக்கு வெளிச்சம் தர்றது வந்துட்டு கலங்கரை விளக்கம் தான் வெளிச்சம் தருது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதில் என்னென்ன வருது அப்படின்னா
கண்ணு அதாவது கடிச்சுது அப்படிங்கிறது கடியலூரையும், உறுத்துறது அப்படிங்கிறது கண்ணை கடிச்சிருச்சு அதெல்லாம் உறுத்திடுச்சு அப்படிங்கிறது உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இவர் சங்ககால புலவர். கடியலூர் அப்படிங்கிற ஊரை வந்து சேர்ந்தவர். ஓகேங்களா, இவர் வந்து கடியலூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். உருத்திரங்கண்ணனார் கடியலூருங்கிற சேர்ந்தவர் அப்படிங்கிறது என்றைக்கும் மறக்காது. இது வந்து 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை, அதாவது பாலை நிலத்துக்கு போனாருங்கிறது பட்டினப்பாளையை குறிக்குது. பெரும்படையை பார்க்க போனார் அப்படின்றது வந்து பெரும்பானாற்றுப்படையை குறிக்குது. ஸோ இந்த 2 பாட்டையும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து அது சொன்னேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இளைஞர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அலை போல் வந்துட்டு போரிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்துட்டு திரை அப்படின்னா வந்துட்டு அலை. ஓகேங்களா, ஸோ இளைஞர் வந்துட்டு அலை போல் நின்று படையிட்டாங்க. இளந்திரையன் அப்படிங்கிறத வந்துட்டு நோட் பண்ணுறது. தொண்டைமான் இளந்திரையன், அதை பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுரை தலைவன் யார் அப்படின்னா பெரும்படை பண்ணுறவர் யார்? இளந்திரையன். ஸோ அதாவது இளைஞர்கள் அலையாக வந்துட்டு ஸோ பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுரை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். ஓகேங்களா, இது என்ன இந்த பாடல் பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிங்க. 3ஓட 1 கூட்டினா 4 + 2 கூட்டினா 6. ஓகேங்களா, இந்த 3ஐயே திருப்பி இங்கே போடுங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட 2ஓட முடியுது, அப்போ 2 கூட்டுங்க. இப்போ என்னங்க 5. கண் உறுத்துறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கணக்கு தெரியாது, 1 கூட்டாமல் அப்படியே 1 அப்படியே போட்டார் அப்படின்னு சொல்லி 346 to 351 சொல்லிட்டு. ஓகேங்களா, ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பாடி புகழ் பெற்றது, அதாவது பரிசு பெற்றதுக்கப்புறம் வள்ளல் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு பரிசு பெற்றதுக்கப்புறம் திரும்புகிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை மாடியே பாடுறவங்களும் வந்துட்டு பரிசு பெறணும் அப்படிங்கிறதுக்காக வழிகாட்டுறது. எவ்வளோ நல்ல நம்ம பார்த்திங்களா, வழிகாட்டுறதா பார்த்துட்டு ஆற்றுப்படை இலக்கியம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆற்று அப்படின்னா ஆறு அப்படின்னா வந்துட்டு வழிகாட்டுறது. ஓகேங்களா, தன்னோட படைகளுக்கு வந்து வழிகாட்டுற இலக்கியம் தான் வந்துட்டு ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அது ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அது பார்த்துக்குங்க. திருமுருகாற்றுப்படை, பெருநாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாலை, அகமா புறமா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு இது இருக்குது சர்ச்சைக்குரிய நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுநல்வாலை தாங்க வந்துட்டு அகமா புறமாக சர்ச்சைக்குரிய நூல். ஓகேங்களா, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்பெடுகடாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 10 பாட்டு நூல்கள். அடுத்தது வேயாமடம் அப்படின்னு என்ன சொன்னாங்க, அதாவது சாந்தினால் பூசப்படுவது ஒன்று, வைக்கோலால் வேயப்படுவது கிடையாது, வேயப்படாமல் இருப்பது. ஓகேங்களா, உறவு நீர் அழுவம் அப்படின்னா என்ன, அழுது நீரெல்லாம் கடல் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அழுவம் கடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன என்னங்க, துறைமுகம் அறியாமல் கலங்குவன என்னங்க, மரக்கலங்கள் தான் கலங்கு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா தூண் இன்னும் சொல் பொருள் தருவது பார்த்திங்கன்னா மதலைங்கிறதுக்கு தூண் அப்படிங்கிறதுக்கு தூண் சொல்லி வந்தாவே பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் இருக்குதுன்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா, மிகு கப்பல், கவின்மிகு கப்பல் அப்படின்னா வந்துட்டு இதில் ஒரு விந்தை என்ன அப்படின்னாங்க, இதுக்கு முன்னாடி கலங்கரை விளக்கத்தை பற்றி பார்த்துருப்பாங்க. ஆனால் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற வந்துட்டு வேர்டு சொல்கிற ஒரு இடத்துல கூட கலங்கரை விளக்கம் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கும். கலங்கரை விளக்கம்ங்கிற ஒரு வேர்டு கூட அதில் வராது. ஓகேங்களா, ஆனால் கவின்மிகு கப்பலில் வந்து கலங்கரை விளக்கம் மாட ஒள்ளெரி அப்படின்றது கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற நேமோட வந்திருக்கு. ஓகேங்களா, கவின்மிகு கப்பலில். ஓகேங்களா, இப்போ என்னென்னா வந்துட்டு கவின்மிகு கப்பலில் ஒரு இளம்பாம்பு பூந்துச்சு. ஓகேங்களா, இளம் நாகப்பாம்பு பூந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அதாவது கப்பலில் வந்துட்டு அப்படின்னா கப்பலை பற்றி நாகப்பாம்புங்கிறது இளம் நாகனார் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளங்கிறது என்னங்க அகம் சம்மந்தப்பட்டது. ஸோ அகநானூறு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கவின்மிகு கப்பல் எழுதுனது இளம் நாகனார், அகநானூரில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்களா. உலகிழந்தன்ன, அதாவது உலகம் பொடித்தது போன்ற உருகெழு அப்படின்னா வந்து உரு அப்படின்னா வந்துட்டு அழகுங்க. இது தெரிஞ்சிருக்கணுங்க. அழகு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு பொருள்களை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒன் வேர்டு வந்து அடிக்க முடியும். ஓகேங்களா, உரு அப்படிங்கிறது அழகுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இல்லைங்களா. அழகு என்னங்க, அழகு தான் இருக்கணும். ஸோ அகநானூரில் தான் இது வருது. ஸோ கப்பலை பற்றி வருது பக்கத்தில். ஸோ அகநானூறு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அழகு பக்கத்தில் கப்பல் வருது, அகநானூறுன்னு சொல்லிட்டு. புலவுதிரை பெருங்கடல் நீரிடை போல, அதாவது புலவுன்னு அப்படின்னா வந்துட்டு இறைச்சினோடது. ஓகேங்களா, இறைச்சினோட ஸ்மெல் வந்து திரை அப்படின்னா அலை, அதாவது இறைச்சினோட ஸ்மெல்லோட அலையை வந்துட்டு கொண்ட பெருங்கடலோட நீரிடை போல அப்படின்னா நீரை கிழிச்சிட்டு போகிறது எதுங்க போகும், கப்பல் பற்றி போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இரவும் எல்லையும், அதாவது இரவும் அப்படின்னா பகலும் அசைக்கிளினாலோ, அதாவது
துடுப்பு போலின் அசைவின்றி ஆகிய அசைக்கலினாலோ விரை செல்லல், அது விரைந்து செல்றதுக்கு இயற்கை. வங்கூல் அப்படின்னா வந்துட்டு காற்று. இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணுங்க. தெரிஞ்சிருந்தா தான் வந்துட்டு உன்னால் ஆன்சர் பண்ணுவீங்க. வங்கூல் அப்படின்னா வந்துட்டு காற்று. ஓகேங்களா. ஆட்டை, வங்கூல் வந்துட்டு ஆட்டை. கோடு உயிர், கோடு அப்படின்னா கரை உயர். திணிமணல். அகன் அப்படிங்கிறத வச்சுட்டு அகநானூறு. ஓகேங்களா. அகன் அப்படின்னு சொல்லிட்டு அகன்ற துறைமுகத்தை நீகான் அப்படின்னு வந்துருச்சுனாவே, நீகான் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சுனாவே அது அகநானூறு தான் சொல்லி நான் வச்சுக்கணும். மாட ஒள்ளெரி அப்படின்னு கலங்கரை விளக்கத்தை டைரெக்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது அகநானூறு. அதாவது கவிழ்மிகு கப்பலில் சொல்லியிருக்காங்க. மருங்கு அறிந்து, அதாவது பக்கம் அறிந்து, மருங்குனா பக்கம் அறிந்து, ஒய்யறது அப்படின்னா வந்துட்டு செலுத்துறதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. இது எப்படி அகநானூறுன்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு உருகெழு அப்படிங்கிறத வச்சு, உரு பார்த்தீங்கன்னா அழகுன்னு சொல்லி மீனிங். ஸோ அழகு அழகு இருக்கணும். பக்கத்தில் வங்கம் கப்பல் இருக்கிறத வச்சுட்டு அகநானூறுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது புலவுதிரை பெருங்கடல் நீரிடை போல. எது நீரை கழிச்சிட்டு போகும்? கப்பல் நீரை கழிச்சிட்டு போகும். இரவும் பகலும் வந்துட்டு அசைவில்லாமல் இருக்கிறது எதுங்க? அசைவில்லாமல் இருக்கிறது எது? கப்பலில் தான் அசைவில்லாமல் இருக்கும். விரை செல்லல் இயற்கை. காற்று எதை வந்துட்டு அப்படியே இயற்கையாக தள்ளிட்டு போகும்? கப்பலை தான் தள்ளிட்டு போகும். ஓகேங்களா. கோடு உயர் திணிமணல் அகன், இதை வச்சுட்டு அகநானூறுன்னு எழுதிக்கலாம். இந்த மூணுமே கப்பலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் பற்றி சொல்லியிருந்தாலும் அந்த கப்பல்ங்கிற பேர் வரவே இல்லை இந்த மூணுலேயுமே. ஸோ கப்பலை பற்றி சொல்லலை அப்படின்னா, அதாவது தன்னோட பேரை குறிப்பில்லை அப்படின்னா அகப்பொருள் சம்மந்தப்பட்டது. ஸோ அகநானூறு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஓகேங்களா. அகப்பொருள் அகநானூறு அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா. இந்த இடத்துக்கு அகன் அப்படின்னு சொல்லி வர்றதுனால அகநானூறுன்னு சொல்லி எழுதிக்கங்க. கோடுயிர் திணிமணல் அகன்துறை நீகான் அப்படின்னா வந்துட்டு கப்பலை ஓட்டுறவர் அப்படின்னு சொல்லிட்டு. மாட ஒள்ளெரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கலங்கரை விளக்கத்தை பற்றி சொல்லியிருந்துச்சு அப்படின்னாவே வந்து அகநானூறு. மருதம் இளநாகனார் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து ஒய்ய அப்படிங்கிறத வச்சு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும். உரு அப்படின்னா வந்துட்டு அழகு. ஓகேங்களா. உரு அழகு. ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. போல அப்படின்னா பிளக்க. ஓகேங்களா. இதை வந்துட்டு கொஞ்சம் மோரார்லெஸ் நீங்கள் எழுதிடலாம். வங்கூல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானதாங்க. இதை தெரிஞ்சுக்கணும். வங்கூல் அப்படின்னா வந்துட்டு காற்று. ஓகேங்களா. வங்கூல் அப்படின்னா காற்று. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். நீகான் மீகாமன் அப்படிங்கிறது எல்லாமே கப்பல் ஓட்டி மாலுமி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நாவாய் ஓட்டுபவன். வங்கம் அப்படின்னா வந்துட்டு கப்பல். ஓகேங்களா. வங்கம் அப்படின்னா கப்பல். ஓகேங்களா. இது வந்து வங்கம் அப்படிங்கிறது வங்கக்கடல் பெருசாக இருக்கும்ல, அப்போ பெரிய கப்பலை குறிக்கிறதுன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. எல் அப்படின்னா வந்துட்டு பகல். ஓகேங்களா. பகல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எல் அப்படின்னா பகல். ஓகேங்களா. கோடுயிர், இது கேட்குறதுக்கு ஆன்சர் எல்லுன்னா பகல். ஓகேங்களா. கோடுயிர், கோடு அப்படிங்கிறது வந்து கரை, உயர்னா உயர்ந்த. ஓகேங்களா. மாட ஒள்ளெரி, இது ஒரு மாட ஒள்ளெரி பேஸ் பண்ணி இது வந்து அகநானூறு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாட ஒள்ளெரிங்கிறது பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்தை பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா கப்பலில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அகநானூறு. ஓகேங்களா. இது எப்படி நான் வச்சுக்கிறீங்கன்னா, அதாவது வயலில் இருக்கிற இளம் நாகப்பாம்பு ஒன்று தெரியாமல் கப்பலில் ஏறி உள்ளே போயிடுது. ஓகேங்களா. ஸோ வயலில் இருக்கிறது அப்படின்னா வயலுங்கிறது மருதம் தான் வயலும் வயல் சார்ந்தினம் இல்லைங்களா. இளம்பாம்பு அப்படிங்கிறது இளம்பாம்பு வந்துட்டு கப்பலில் ஏறி போகுது. ஸோ கப்பலை பற்றி அவர் பாடியிருக்கிறாரு. உள்ளே போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகநானூறு. உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகநானூரை குறிக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இளம் நாகனார் அப்படிங்கிறது தான் இது இயற்றினாருங்கிறது. இளம் நாகப்பாம்புங்கிறது இளநாகனார். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் மருதத்திணையில். ஓகேங்களா. அதாவது கப்பலில் போனாவே மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. அப்போ கலித்தொகையில் பார்த்தீங்கன்னா மருதத்திணையில் 35 பாடல்கள் பாடியிருக்காங்க. 35 அப்படிங்கிற பாடல் பாடியிருக்காங்க. இது என்னன்னா இந்திய அரசு சட்டம் 1935 இயற்றுனது இருக்குங்களா. அதில் 35 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மேரி கியூரியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா 1935 தான் வந்துட்டு நோபல் பிரைஸ் வாங்குவாங்க. அந்த 35 எடுத்துக்கிட்டாலும் சரி 35 பாடல்களை வந்துட்டு பாடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மருதத்திணையை பாடுவதில் வல்லவர். அதனால தான் வந்துட்டு மருத நிலத்தில் இருக்கிற வயல் நிலத்தில் இருக்கிற இளம்பாம்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ மருதத்திணையை இளம் நாகனார் அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. அகநானூறு பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை நூலில் ஒன்று. புலவர் படலால் பாடப்பட்ட நூல் அது இது புலவர் படலால் பாடப்பட்ட நூல் 400 பாடல்கள் கொண்டது. அக ஒழுக்கம் பற்றி சொல்கிறதுனால 400 பாடல் இருக்கனால 400. ஸோ அகநானூறு. இதுக்கு வந்து நெடுந்தொகை அப்படிங்கிற பேர் இதுக்கு வந்து கேட்டே இருப்பாங்க. முக்கியமான கொஸ்டின். அகநானூருக்கு நெடுந்தொகை அப்படிங்கிற நேமும் இருக்குது. ஓகேங்களா. இந்நூலில் பார்த்தீங்கன்னா 255 பாடல்கள், அதாவது 55ன்னு சொல்லி போட்டுட்டு 55 இருக்கிறதுனால முன்னாடி 2 போட்டாலும் சரி. அதாவது முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு 1955 தான் வந்துட்டு இதுக்கு போயிருப்பார்.
பர்மாவுக்கு போயிருப்பார். அந்த 55 எடுத்துகிட்டு முன்னாடி 2 போட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி 255வது பாடல். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்கள் பார்த்திங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, நல்கிற அடைமொழி உள்ள நூல் பார்த்திங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறுக்கு நெடுந்தொகை அப்படிங்கிற பேர் இருக்குதுங்க. ஓகேங்களா. 8 தொகை நூலை பற்றி ஷார்ட்ஸில் கொடுத்துருங்க, பார்த்துக்குங்க. வங்கூல் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு காற்று தான் வங்கோல். மக்கள் வந்துட்டு எதில் வங்கம் அப்படிங்கிறது கப்பல் ஏறி வெளிநாடு சென்ற புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூடுவது இதுங்க. கடலில் தான் புலால் நாற்றம் உடையதாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா இறால் மீன் எல்லாமே இருக்கும் இல்லையா. பெருங்கடல் அப்படிங்கிறது வந்து பிரிசு எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். ஓகேங்களா. இன்று கூட்டல் ஆகி என்னை சேர்த்தெழுத கிடைப்பது இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை, அதாவது 2வது எழுத்து ஒன்றி வராதது என்னங்க. இதுலேயே ஒன்றி வருது, இதுலேயும் ஒன்றி வருது, இதுலேயும் ஒன்றி வருது, இதில் தான் ஒன்றில். ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா வங்கம் அப்படின்னா என்னங்க, கப்பல். வங்கம் அப்படின்னா கப்பல். நீகான் அப்படின்னா வந்துட்டு நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னா பகல். மாட உள்ளேரி அப்படின்னா வந்துட்டு கலங்கரை விளக்கம். ஓகேங்களா. தமிழரின் கப்பல் பயணம். ஓகேங்களா. பயணம் செய்ததில் பார்த்திங்கன்னா எப்பவுமே தமிழருக்கு பெருமகிழ்ச்சி உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது பயணம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா தரைவழி பயணம், இன்னொன்று நீர்வழி பயணம், இன்னொன்று வான்வழி பயணம். ஓகேங்களா. இப்போ வான்வழிங்கிறது இப்போ வந்தது தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு ஒரு பயணம் செய்யணும் அப்படின்னா மேக்சிமம் பயன்படுத்தினது கடல்வழி பயணத்தை தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது அவங்க வந்துட்டு அப்படி கடல் வழி பயணத்தை வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு கப்பல்களுக்கு செய்கிற கலைகளை வந்துட்டு அவங்க கற்றிருந்தாங்க. ஓகேங்களா. அதன் மூலமாக வந்துட்டு கப்பலை செலுத்தி அந்த கலைகளை தொழில்நுட்பத்தை கற்றிருந்ததுனால கப்பலை செலுத்தி வணிகம் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு மலை அப்படின்னாவே வந்துட்டு குழந்தைகளுக்கு ஞாபகம் வருது என்னங்க, அதாவது காகித கப்பல் தான் ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோ கப்பல் பயணம் செய்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ என்னென்னா வந்துட்டு பழமையான நூல் என்னங்க, நம்மளோட பழமையான இலக்கண நூல் என்னங்க, தொல்காப்பியம். தொல்காப்பியத்திலே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. முன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு பெண்களை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா மகடுவோ அப்படின்னா வந்துட்டு பெண்களுக்கு வந்து மின்னார்னு சொல்கிறாங்க, மகடுவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மடவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவ்வளோ பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருந்தாவே அது வந்துட்டு தொல்காப்பியம். அதில் வந்துட்டு முன்னீர் வழக்கம் அப்படிங்கிறது கடல் பயணம் வந்துட்டு பெண்கள் வந்து அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா கடல் பயணம் வந்து அன்றே வந்துட்டு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடலோட கால்வல் நெடுந்தேர். கடலில் வந்துட்டு நெடுந்தேர், அதாவது கால் வலிமையுடைய காலுடைய வந்துட்டு நெடுந்தேர் பார்த்தீங்கன்னா கடலில் ஓடாது. அதே மாதிரி கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்தை, அந்த நாவாயும்னா வந்துட்டு கப்பலும் பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்துட்டு ஓடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திருவள்ளுவர் காலத்திலேயே வந்துட்டு பெரிய கப்பல் இருக்குது. நாவாய் அப்படிங்கிறது என்னங்க, பெரிய கப்பலை குறிக்கிறது. ஸோ திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூம்புகார் துறைமுகத்தில் வந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன அப்படின்னு பட்டினப்பாலை சொல்லுதுங்க. ஓகேங்களா. பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் பொருட்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்தது வந்துட்டு சொல்லிக்குதுன்னா பூம்புகார் பூ இருக்கிறது, காருங்கிறது மழை பெய்கிறது, இதுக்கு சம்மந்தமே இல்லாத பாலையில், அதாவது பட்டினப்பாளையங்கிறது பாலை நிலத்தை பற்றி குறிக்கிறது இல்லைங்க, எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். பட்டினப்பாளையில் வந்துட்டு சொல்லிக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஸோ பூம்புகார் துறைமுகத்தோட கப்பல்கள் பொருள் ஏற்றுமதி இறக்குமதியை சொல்கிறது வந்து பட்டினப்பாளை அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்களா. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம், அப்படி உருகெழு அப்படி இப்போ தானே பார்த்தேங்க. உரு அப்படின்னா என்னங்க, அழகு. ஓகேங்களா. அழகு அப்படிங்கிறது அகழகு தான் இருக்கணும்னு சொல்லி அகநானூறு அப்படின்னு சொல்லி நான் வச்சு சொல்லிட்டேன். அடுத்தது அருங்கலம் தரியி நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். ஸோ வங்கம் அப்படின்னு கப்பல் சம்மந்தப்பட்டது பக்கத்தில் வந்திருக்குது. பெரும் மகிழ்ச்சியான வங்கம். 10 ரூபா கொடுத்தா வச்சுக்கோங்க, மகிழ்ச்சியாக கப்பலில் போயிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. 10 அப்படிங்கிறது பதிற்று பத்தையும், மகிழ்ச்சியாங்கிறது பெருங்கலி அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த லீ போட்டால் தான் வந்து மகிழ்ச்சி. ஸோ சும்மா உங்களுக்கு இது ஈஸியாக எடுத்துக்கிறதுக்காக பெருங்கலி வங்கம்ன்றது கப்பலில் வந்துட்டு 10 ரூபா கொடுத்தா மகிழ்ச்சியாக போயிட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சேந்தன் தியாவாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிகண்டு. ஓகேங்களா. சேந்தன் தியாவாரம் அப்படிங்கிற நிகண்டில் பல வகையான கப்பல் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. இதை வந்துட்டு டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்கலாங்க. பல வகையான கப்பல்கள் குறிப்பிடப்படும் நிகண்டு எதுன்னு சொன்னால் சேந்தன் தியாகரம் அப்படிங்கிற நிகண்டு தான் வந்துட்டு பல வகையான கப்பலை வந்துட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். இது டிஎன்பிசி கேட்குற சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துங்க. ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
நீர்வழி பயண தொடக்கம் எப்படி தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மரக்கிளை வந்து இது பண்ணி தண்ணியில் மிதந்துட்டு போகுது, பறவைகள் தவளையிலும் அதில் அமர்ந்துட்டு போகிறத மனிதன் கன்றா. ஸோ மிதக்கும் போல தானும் ஏறி போக முடியும்னு அவன் முடிவு பண்ணுறான். அதுக்கு போல மிதக்கும் மரக்கட்டைகளை ஏறி அவன் வந்துட்டு சிறிய நீர்நிலை கடக்கிறதுக்கு பயன்படுத்துகிறான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மீன் வந்துட்டு தன்னோட துடுப்பை வச்சுட்டு நீரை கிழிச்சிட்டு போகிறத பார்க்குறான். அது மூலமாக துடுப்பை யூஸ் பண்ணுறதையும் அவன் கற்றுக்கிறான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறையா மரங்களை கட்டி அவன் வந்துட்டு நிறைய பேர் ஏறி பயணம் செய்கிறதுக்கு பழகுறாங்க. அதுதான் வந்துட்டு இன்றைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற கட்டு மரங்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நிறையா மரங்களை கட்டி பயன்படுத்துறது தான் வந்துட்டு கட்டு மரங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எடை குறைந்த பெரிய மரங்களையும் உட்பகுதியில் தோண்டி தோணியாக பயன்படுத்தினேன்னு சொல்கிறாங்க. உட்பகுதியை தோன்றதுனால தோணின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு எதெல்லாம் சிறிய நீர்நிலையை கடக்கிறதுக்கு பயன்படுது, எதெல்லாம் பெரிய நீர்நிலையை கடக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தோணி, இதெல்லாம் நம்ம தோணி அப்படின்னாவே வந்துட்டு ஒரு ஓடம், அதாவது ஒரு சின்ன ஒரு கடற்கரை பயன்படுத்துறதுன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். ஓடம் அப்படின்னாவே கண்டுபிடிச்சிருவோம், படகுனாலும் கண்டுபிடிச்சிருவோம், மிதக்கிறது என்னங்க அதுவும் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ புனை தெப்பம் அப்படிங்கிறது மட்டும் லைட்டாக பார்த்துக்கங்க. புனை இந்த கண்டுபிடிச்சிருவோம் இருக்கிறாங்க. புனை தெப்பம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா சிறிய நீர்நிலையை கடக்கிறதுக்கு, இதெல்லாமே சிறிய நீர்நிலையை கடக்கிறதுக்கு பயன்படுத்துது. தோணி, ஓடம், படகு, புனை, தெப்பம், மிதவை இதெல்லாமே பார்த்திங்கன்னா சிறிய நீர்நிலையை கடக்கிறதுக்கு. ஓகேங்களா. களம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய நீர்நிலையை கடக்கிறதுக்கு. ஓகேங்களா. களம் அப்படின்னா வந்துட்டு பெரிய நீர்நிலையை கடக்கிறது. ஓகேங்களா. வங்கக்கடல் பெருசு இல்லைங்களா. ஸோ வங்கம் அப்படிங்கிறது பெரிய நீர்நிலை கடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பெருசு, வாய் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்களே, நாவாய். அப்போது நாவாய்ங்கிறது பெரிய நீர்நிலையை கடக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடற்பயணம் மேற்கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நியூசிலாந்து நாட்டில் பார்த்தீங்கன்னா வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் நியூசிலாந்தில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு மக்கள் கப்பல்கள் பயன்படுத்தப்பட்ட மணி இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா. இதை டிஎன்பிசியில் கேட்க சான்ஸ் இருக்குது. என்னென்னா வந்துட்டு பழங்காலத்தில் வந்துட்டு மணி பயன்படுத்தப்பட்ட கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நியூசிலாந்தில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அல்லது நியூசிலாந்து வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் தமிழ் மக்கள் வந்து கப்பலில் பயன்படுத்தப்பட்ட எந்த பொருள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி கேட்டாலும் வந்து மணி இருக்குது சொல்லியிருக்கீங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதற்கு சான்று இருக்குது. என்னென்னா வந்துட்டு இது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பிற்கால சோழர்கள் பார்த்திங்கன்னா ராசராச சோழன், 2 ராசராச சோழன், 2ஆம் ராசராச சோழன் என்னங்க ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டினாங்க இல்லையா, 2ஆம் மட்டும் எடுத்துகிட்டு ராசராச சோழன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவரும் ராசேந்திர சோழனும் பார்த்திங்கன்னா பெரிய கப்பல் கொண்டு, அதாவது 2 ராசராச சோழன், ஒருத்தர் ராசம் மட்டும் இருக்கிறனால ராசேந்திர சோழன் பெரிய கப்பல் கொண்டு பல நாடுகளை வென்றனர் அப்படிங்கிற வரலாறு பகிர்கிறது. ஓகேங்களா. கப்பல் கட்டும் கலைங்க, கப்பலை கட்டுறது, அதாவது கப்பலை போகிறது மட்டும் இல்லைங்க, கப்பலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருந்தாங்க. ஓகேங்களா. அது வந்து கப்பலை கலையை கட்டுறவங்க பார்த்திங்கன்னா கம்மியர் என அழைக்கப்பட்டனர். கம்மியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கப்பலை கட்டுறவங்களை பார்த்திங்கன்னா கம்மியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. களஞ்சை கம்மியர் வருகவன கூவாய் அப்படின்னு சொல்லிட்டு, களஞ்சை அப்படின்னா வந்துட்டு என்ன கப்பலை செய்கிற, கம்மியர் அப்படின்னா வந்துட்டு அந்த செய்கிறவர் தான் வருகவன கூவாய் அப்படின்னு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது யாருங்க, ஒரு பெண்ணோவோ ஒரு ஆணோவோ தான் இருக்க முடியும். ஓகேங்களா. அப்போது மணிமேகலை அந்த காலத்தில் என்னங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட, அதாவது மனுஷ சம்மந்தப்பட்டு எழுதப்பட்டதும் மணிமேகலை தாங்க. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் அது மாதிரி குண்டலகேசி கூட இருக்குது. ஆனால் இங்கே மணிமேகலைன்னு கம்மியர் அப்படின்னு சொல்லி வந்தாவே பார்த்திங்கன்னா மணிமேகலை அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. களஞ்சை கம்மியர் அப்படின்னு வருகவன கூவோயின்னு வந்தாவே மணிமேகலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களையும் தமிழர் வந்து உருவாக்கினான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நீண்ட தூரம் கப்பலை செல்ல வேண்டியதா கப்பல்களை பாதுகாப்பாகவும் வலிமை மிக்கையாகவும் உருவாக்கினான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கப்பலை கட்டுவதற்கு இந்த கம்மியர்னு சொல்கிறேன் இல்லையா, கப்பலை கட்டுறவர்களை வந்து கம்மியர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இது டிஎன்பிசியில் கூட கேட்கலாம். கப்பலை கட்டுறவர் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கம்மியர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினர். ஏன்னா தண்ணியிலே இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு தண்ணீரால் பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு தேவையான அடையாத மரங்களையே வந்துட்டு, அதாவது எந்த மரம் வந்து பாதிப்படையாமல் இருக்குதோ அந்த மரங்களை பயன்படுத்தினர். ஓகேங்களா. இப்போ இப்படி கப்பல் இப்படி தானுங்க இருக்குது. இதுதான் வந்துட்டு எறாங்க. இது எப்படி சொல்கிறேன்னா அடியில் இருக்கிறது வந்து எறான்னு சொல்கிறாங்க. அடியில் என்னங்க எறா தான் இருக்குது, இறால் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அடியில்
இறால் சாப்பிட்ற இறால் இருக்கு இல்லையா அடியில் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டு அடி இருக்கிறது எறான்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. இதுக்காக பயன்படுத்துறது எது அப்படின்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் ஆகிய மரங்களை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த பக்கம் அதாவது பருமனாக இருக்குது, அப்படியே விரிஞ்சு பருமனாக இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து பருமன் அப்படின்னு சொல்லி நான் இது அதுக்காக அவங்க பயன்படுத்துறது என்ன அப்படின்னா பக்கங்களுக்கு வந்து தேக்கு, வெண்தேக்கு அப்படிங்கிற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அடிக்கு பார்த்தீங்கன்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. பக்கங்களுக்கு வந்து தேக்கு, வெண்தேக்கு அப்படிங்கிற மரங்களை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்க. அடுத்தது என்னென்னா மரங்கள் வெட்டு பகுதி இருக்குதுங்களா, அது வெட்டுவாயின்னு சொல்கிறாங்க. வெட்டப்பட்ட பகுதியை வந்து வெட்டுவாயின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை வந்து அறிவன்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்ணடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கண்ணடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள், மரம் இலைக்கிறாங்க இல்லையா, மரத்துலேயும் உருவம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த உருவத்தை தான் வந்துட்டு கண்ணடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இலைத்த மரத்தில் தோன்றப்படும் உருவங்கள் பார்த்திங்கன்னா கண்ணடைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்க. மேலும் சுழி மரங்களை வந்துட்டு அதாவது குறை இருக்கிற மரங்களை வந்துட்டு பயன்படுத்துறதை தவிர்த்துனன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அப்போது ஒரு கப்பல் கட்டணுன்னா அதுக்கு நீள அகல உயரமெல்லாம் பார்த்து தானே கட்டணுங்க. அதெல்லாம் முறையே கணக்கிட்டு வந்துட்டு கப்பலை உருவாக்கிடுறாங்க. அதாவது இப்போ பூ வளர்க்குறதுக்கு எப்படி முளம் போட்டு பூ வளர்க்குறாங்க, இப்போது வீடு அளக்கணும் அப்படின்னா வந்துட்டு சதுர அடி அப்படிங்கிற அளவை பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி கப்பலை அளக்கும் முறைக்கு தச்சு முளம் அப்படிங்கிறது பூ வளர்க்குறதுக்கு முளம் பயன்படுத்துகிறாங்க. இங்கே வந்துட்டு தச்சு முளம் சொல்லி பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. நீட்டளவியலாக கணக்கிட்டனர். ஓகேங்களா. பெரிய படகுகள் முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா யானை, முன்பக்கம் எப்படின்னா இப்படி இப்படி இருக்குதுங்களா, இந்த முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யானை, குதிரை, வண்ணம் ஆகியவற்றோட தலையினோட அமைப்பு போன்று அமைச்சிருக்கிறாங்க. இப்போ யானை முகம் இருந்துச்சுன்னா கரிமுக அம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரின்னா யானைங்க, யானை முக அம்பி. அதாவது குதிரை இருந்துச்சுன்னா குதிரை பரினா குதிரைங்க, குதிரை முக அம்பின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பேரிட்டு அழைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. மரங்களை வந்துட்டு ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது போது, மரங்களையும் பலகையிலும் ஒன்றோடு இணைக்கும் போது அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தேங்காய் நார், பஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதை ஒன்றாக வச்சு இறுக்கி ஆணி அடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. எதைங்க தேங்காய் நாரையும் பஞ்சு ரெண்டும் இணைக்கும் போது, மரங்களையும் பலகையிலையும் இணைக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பையும் சணலையும் இருக்குதுங்களா, அதை அரைச்சி அதில் எண்ணெயில் கலந்து கப்பலினோட அடியில் அந்த எறா இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சணலையுமே எண்ணெய்க்கு அரைச்சி அதுக்குள்ளே எண்ணெய் கலந்து பூசியிருக்கிறாங்க. எதுக்காகனா பழுதடையாமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா. நெடுகாலம் உழைக்கிறதுக்காக அதை வந்து பூசியிருக்காங்க. இந்த முறையை பாராட்டினவர் யாருன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோ போலோ வந்துட்டு இந்த கடற்பயணி பார்த்து அப்படியே வியந்து பாராட்டியிருக்கிறார் இந்த முறையெல்லாம் பார்த்துட்டு. ஓகேங்களா. இப்போது இரும்பில் அடித்தா அந்த ஆணியை வந்துட்டு நம்ம என்னங்க அந்த ரெண்டு பலகையை இணைக்கும் போது என்னது வைக்கோலையும் அதாவது தேங்காய் நாரையும் பஞ்சையும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த பஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆணி அடிக்கும்போது ஆணி தண்ணியில் பட்டுச்சுன்னா துரு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மரத்தால் ஆன இதையே வந்துட்டு செஞ்சுருக்குறாங்க. மரத்தால் ஆன ஆணிகளையே வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. மரத்தால் ஆணியை பயன்படுத்துறதுனால அதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மரத்தால் ஆணிக்கு வந்துட்டு தொகுதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது வந்து கேட்பாங்க மரத்தால் ஆன ஆணிகளை வந்துட்டு என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் என்னென்னா நம்மளோட இந்த கப்பல் கட்டும் இதை வந்துட்டு வியந்து பாராட்டியிருக்கிறாங்க. என்னென்னா ஆங்கிலேயர் கட்டிய கப்பல் 12 ஆண்டுகள் தான் வந்துட்டு இருக்கும். அப்படி களம்னா என்னங்க 12ன்னு சொல்லி அர்த்தம் இல்லையா. ஸோ 12 அப்படிங்கிற இது கப்பலை பற்றி சொல்கிறது களம்ங்கிறது பெரிய கப்பல். ஸோ களம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு முறை பழுது பார்க்கணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை வந்து 50 ஆண்டுகளுக்கும் பார்த்திங்கன்னா பழுது பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. 50 ஆண்டுகளுக்கு பழுது வாக்கில் வாக்கில் சுத்தமான வாக்கர் சொல்லியிருக்கார். தமிழை வந்துட்டு பாராட்டுறதுக்காக வாக்கர் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இன்னொரு இடத்துல பின்கே சொல்லியிருப்பார், கன்ஃபியூஸ் ஆகிக்காதுங்க. பின்கே வந்து வஉசியும் பாரதியாரோட பேச்சையும் பாராட்டி சொல்லியிருப்பார். வாக்கர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கப்பலை வந்துட்டு இது பண்ணி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. கப்பலை பற்றி பெருமையாக பேசி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. பாய்மர கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல் தான் வந்து பாய்மர கப்பல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள். அதை பார்த்தீங்கன்னா பெரிய கொசுவை காண கை உயர்த்தி அடிக்க போனோம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஸோ பெரிய பாய்மரம், கொசு பாய்மரம், காண பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பாய்மரங்கள் உள்ளனன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கயிறுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 தான்ப்பா வேண்டான்னா பழுகு கயிறு மூட்டையை இளங்கோடியில் வெய்யி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்களா. 5 தான் அப்படின்னா 5 தாம்பா அப்படின்னா 5ஆங்கயிறு, தாம்பாங்கயிறு, வேண்டான்னா அப்படின்னா வேடாங்கயிறு, பளிங்கு மூட்டை அப்படின்னா பளிங்கை கயிறு, மூட்டை கயிறு, இளங்கோடியில் அப்படின்னா இளங்கயிறு, கோடிக்கயிறு அப்படின்னு சொல்லிட்டு
இவ்வளோ வழி இருக்குது ஓகேங்களா என்ற இது சிலதா அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்மர கப்பலின் கயிறு ஆகியவற்றில் ஏற்படும் பழுதுகளை வந்து மரப்பிசின் கொண்டு இணைத்திருக்கு. எதை கொண்டு இணைச்சிருக்காங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டால் மரப்பிசின் கொண்டு இணைச்சிருக்காங்க. மரத்தினால உருவாக்குறதுனால மரப்பிசினையே கொண்டு இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கேன். இன்னொன்று என்னென்னா இது எது கூறுது, எந்த நூல் கூறுதுன்னு சொல்லிக்கோனா பாயிறது நீங்கள் குதிரை பாயும் குதிரையை கயிற்றை வச்சுட்டு கட்டுவாங்க. ஸோ பாய் கயிறை பற்றி சொல்கிறது பரிபாடல். பரிங்கிறது குதிரையோடது. ஸோ குதிரைப்பாடல் அதாவது பரிபாடல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கேன் ஓகேங்களா. ஸோ பாய்மரம் பாயில் அதாவது கப்பல் பாயிலையும் கயிறுலையும் ஏற்படுற குறைகளை மரப்பிசின் கொண்டு இணைத்தினங்கிறத வந்து பரிபாடல் சொல்லுது ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கப்பலின் உறுப்புகள் ஓகேங்களா. முதலே சொன்னால் எறா அப்படின்னா வந்துட்டு ஒரு கப்பல் இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் எறாங்க. அடியில் இருக்கிறது என்னங்க எறா. ஸோ இறாலும் அடியில் தான் இருக்குது. ஸோ எறான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. பருமல் அப்படிங்கிறது பருத்து இருக்கிறதுனால பருமல் ஓகேங்களா. வங்கு கூம்பு இதை பற்றி எதுவுமே சொல்லிங்க, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல. ஆனால் இதெல்லாம் ஒரு உறுப்புகள். வங்கு கூம்பு சங்குங்கிற மாதிரி வங்கு அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கங்க. கூம்பு இருக்கும் கப்பல், அதனால கூம்பு அப்படிங்கிறது எடுத்துக்கங்க. பாய்மரம் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி பார்த்தங்க. அதாவது கப்பல் அதாவது இயற்கை காற்று மூலமாக செலுத்துகிற கப்பல் பார்த்திங்கன்னா பாய்மரம்னு சொல்லி பார்த்தோம். சுக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துடுப்பாக யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அது பேர் சுக்கான். அதாவது கப்பலை நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது நங்கூரம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஸோ சுக்கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துடுப்பாக யூஸ் பண்ணுறதா சுக்கான் ஓகேங்களா. ஸோ கப்பலின் முதன்மையான பகுதி என்னென்னா அடிமரமான எறா, இதுதான் முதன்மையான பகுதின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது குறுக்கு மரத்தை வந்து பருமல்னு சொல்கிறாங்க. கப்பலை வந்துட்டு செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்பதற்கும் முதன்மையான கருவி சுக்கான், அதாவது துடுப்பு தான் சுக்கான்னு சொல்கிறாங்க. கப்பலை நிலையான ஒரு இடத்துல நிறுத்தி வைக்க உதவுவது நங்கூரம். சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவியும் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எதில் சொல்கிறாங்கன்னா கப்பலை பற்றி சொல்கிறதுனால கப்பல் சாத்திரத்தில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கப்பல் சாத்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. இதை வந்து என்ன கருவியாக இருக்கலாம்னா காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை கருவியாக இருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர் கூறுறாங்க. இதை வந்து கேட்கலாங்க. சமூக கருவி வந்து எந்த கருவியாக இருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர் கருதுகிறார்கள். சமூகன்ற கருவி வந்து கப்பலில் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு எந்த நூல் கூறுது. இது சமுக்குங்கிறது என்ன அது அப்படின்னு சொன்னால் கப்பலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இப்படி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கணும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்பல் செலுத்துவரை பார்த்தீங்கன்னா என்னென்னா மாலுமினா எல்லாத்துக்குமே தெரியுங்க. நீகான் அப்படிங்கிறது அகனானூரில் யூஸ் பண்ணிக்குது. நீகான் வந்தாவே அகனானூருன்னு எழுத சொல்லிடுறேன். கப்பலோட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கப்பலோட்டிங்கிறது மீகாமன் அப்படின்னா வந்துட்டு மீகாமல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வரைக்கும் மீகாமல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி மீகாமன் இல்க்கு பதில் இன்னும் யூஸ் பண்ணால் மீகாமன் அப்படிங்கிற பெயர்லையும் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கப்பலை செலுத்தும் முறை ஓகேங்களா. அதாவது காற்றின் திசையிலிருந்து கப்பலை செலுத்தும் முறையை வந்துட்டு தமிழர் நன்கு அறிந்தனர் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு புறநானூற்று பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க. நளியிரு முன்னீரை வச்சுட்டு நீங்கள் தொல்காப்பியம்னு எழுதக்கூடாது. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு பெண்களை வச்சுட்டு சொல்லியிருந்தா மட்டும்தான் வந்துட்டு அது தொல்காப்பியம். முன்னீர் அதாவது நளியிரு முன்னீர்னா வந்துட்டு கடலில் வந்து நாவாயோட்டின்னா நாவாய்னா கப்பல் ஓட்டி வழி தொழில் அப்படின்னா வந்துட்டு வழினா காற்றை வந்துட்டு தெரிஞ்சு தொழில் செஞ்ச உறவோன் மருக அப்படின்னா வந்து உறவோன் வாழ்க, உறவோன்னா உறுதி கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆண்ட அப்படிங்கிறது என்னங்க, அரசனை மாதிரி தான் குறிக்கும். ஸோ உறவோன் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு உறுதியானவங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆண்டதும் உறுதியானதுன்னு சொல்லிட்டு புறப்பொருள் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா. கொடை, வீரம், திறன் இதெல்லாமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா புறப்பொருள் சம்மந்தப்பட்டது. ஸோ புறநானூறு தான் இது சொல்லியிருக்குதுன்னு சொல்லி நான் அமைச்சுங்க ஓகேங்களா. முன்னீர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதாவது மகடுவோ அப்படின்னு இல்லாமல் முன்னின்னு சொல்லி வந்துருச்சுனாவே அதை வெந்நீராக கருதி முன்னீரை வந்து வெந்நீராக கருதி வெண்ணி குளித்தியார் எழுதுனது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்களா. கடலின் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்கள் திசை ஆகியவற்றை அறிந்து இது பண்ணுது அப்படின்னு சொன்னால் புறப்பொருள் அந்த பாட்டை எழுதுங்க ஓகேங்களா. அந்த பாட்டு மூலமாக தான் வந்துட்டு மக்கள் அறிந்திருந்தனன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் விண்மீன் தோன்றதை பயன்படுத்தியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கப்பலை செலுத்தினான்னு சொல்கிறாங்க. கப்பலை ஓட்டும் அதாவது மாலுமிகள் பார்த்தீங்கன்னா மாலுமிகள்லாம் கப்பலை ஓட்டுறவன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, சிறந்த வானவியலை பெற்றிருந்தனர். கோள்கள் நிலையை வைத்து புயல் மழை போன்ற தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் தன்கு அறிந்து கப்பலை செலுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கப்பலை பற்றி படிச்சுட்டாங்க. கலங்கரை விளக்கத்தை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமாங்க. கலங்கரை விளக்கம் டைரெக்டாகவே சொல்லியிருந்தது எதில் சொல்லியிருந்தாங்க, அகனானூரில். ஆனால் கலங்கரை விளக்கம் இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு கலங்கரை விளக்கம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு
பெரும்பானாற்றுப்படையில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. கடல் செல்லும் கப்பலுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஓகேங்களா. உயரமான கோபுரத்தை வச்சு ஒளிவீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும். அதாவது உயரமான கோபுரத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. களம் என்றால் கப்பல்னு சொல்லிட்டு, களம் கரைதல் அப்படின்னா வந்துட்டு கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கப்பலை அழைக்கும் விளக்குன்னு சொல்லிட்டு அதில் பாடியிருக்குங்க இல்லைங்களா. பெரும்பானாற்றுப்படையில் கலங்கரை விளக்கத்தில் வந்துட்டு கரையும் துறை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா. அப்படி என்னும் பொருளில் கலங்கரை விளக்கம் எனப்பட்டது. ஓகேங்களா. பெரிய கப்பல் துறைமுகத்தில் கரைக்கு வர இயலாது. எனவே கப்பல் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரை கொண்டு வந்து சேர்க்கும் செய்தியை புறநானூறு சொல்லிச்சுங்க. ஓகேங்களா. இது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. 2 இடத்துலைங்க, அதாவது வழி தொழிலை தெரிஞ்சு கப்பலோட நீரோட்டத்தை பற்றியும் அறிஞ்சு கப்பலை செலுத்தினு சொன்னதும் புறநானூறு தான். கப்பல் கொண்டு வந்த பொருளை கப்பல் கரைக்கு கொண்டு வர முடியாது இல்லைங்களா. அதனால் அந்த சிறிய நீர்நிலையில் பயன்படுத்துகிற ஒரு களத்தை, அதாவது தோணி, படகு, ஓடம், புனை, தெப்பம் இதெல்லாம் கொண்டு வந்து கரைக்கு சேர்த்தனர் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா அதுவும் புறநானூறு தாங்க. ஓகேங்களா. 2யும் புறநானூறு தான் சொல்லியிருக்குது. களம் தந்த பொற்பரிசும் கலித்தொழியால் கரை சேர்க்குது. தந்த பொற்பரிசை பற்றி பாடுறது என்னங்க, புறப்பொருள் சம்மந்தமானது. புறநானூறு. ஓகேங்களா. தந்த பரிசை பற்றி பாடுறது. ஓகே. ஆக்சுவலாக இது எதுக்காகனா, களம் தந்த பொற்பரிசுனா களம், அதாவது கப்பல் தந்த, களம்ங்கிறது பெரிய கப்பல் இல்லையா, பெரிய கப்பல் தந்த பொற்பரிசும் கலித்தோணியால் அப்படி, தோணிங்கிறது என்னங்க, சிறிய நீர்நிலை கடற்கரைக்கு பயன்படுத்துது. கரை சேர்க்குது, கரையை சேர்த்தது அப்படிங்கிறத சொல்கிறது என்னென்னா புறநானூறு. இது எப்படி நான் வச்சுக்கலாம், தந்த பொற்பரிசை பற்றி பாடுறது புறநானூறு. ஸோ புறநானூறில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. முற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல்கள் பெரிதும் பயன்படுத்தின. அதனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருட்களை ஏற்றிச் செல்லவே கப்பலை பயன்படுத்தினு சொல்கிறாங்க. முற்காலத்தில் போர் செய்யறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இக்காலத்தில் சரக்கு ஏற்படுறதுக்கு தான். இப்போ அதுவும் இல்லாமல் போர் செய்யறதுக்கான கப்பல்களும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆமைக பார்த்தீங்கன்னா இனப்பெருத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செஞ்சுருக்குதுங்க. ஓகேங்களா. அப்படி பயணம் செய்கிறத பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள்கள் மூலமாக ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆமை போன திசையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வணிக தொடர்பு கொண்டிருந்த திசையில் தான் அது போயிருக்குது. அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஆமை வழிகாட்டியாக பயன்படுத்தி தான் கடல் பயணம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆமை போன திசையெல்லாம் தமிழர் வணிக தொடர்பு கொண்டிருந்த நாடுகளாக இருந்ததுனால ஆமை மூலமாக தான் இதை செஞ்சுருக்கலாம், வழிகாட்டியாக பயன்படுத்தி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற கருத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது தமிழர்கள் சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது எதுங்க, சிறிய நீர்நிலை கேட்குதுன்னா களம்ங்கிறது பெருசுங்க, வங்கக்கடல்ங்கிறது பெருசு, நாங்கிறது வாய்ங்கிறது பெருசாக இருக்கிறதுனால பெருசுதான். ஓடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிறியதுங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்தின் கடற்பயணம் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்ட்டு, வழக்கம் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கான்ங்க. ஓகேங்களா. சுக்கான். கப்பலை நிறுத்துறதுக்கு நங்கூரம், அதாவது மரத்தில் இழைச்சிருக்கிற அந்த உருவங்களுக்கு கண்ணடை, அப்புறம் சமுக்குங்கிற ஒரு கருவி, அதாவது திசை காட்டும் கருவியை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கப்பல் சாத்திரம் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகளை தொகுதின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. தொகுதின்னு சொல்லியிருந்தாங்க. கப்பலை ஒரு இடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம் மூலமாக தான் நிலையாக நிற்கும். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கண்ணடைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அடிமரம்ங்க, அடியில் இருக்கிறதான அடிமரம். பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி அப்படின்னா திசை காட்டும் கருவிங்க. ஓகேங்க.